காண்போர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டீக்கர் பேசுகிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டீ ஃப்ளாஸ்க்கு எடுத்துகிட்டு ஃபினிக்ஸ் மால் போனோம். அந்த டீ கேன் ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா, மிடில் சென்ட்ரல் பிளேஸில் இருக்கிற ட்ரம்மு, இந்த பையில் இருக்க டீ கேன், அந்த சைடில் இருக்க ஃப்ளாஸ்க்கு எல்லாமே நான் போய் ரீச் ஆகணும். ஓகே, வாங்க போகலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மடவாங்கரை பிரிட்ஜ் இறங்கி மடவாங்கரை பிரிட்ஜுக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பேக் சைடு பார்த்தா உங்களுக்கு வியூஸ் தெரியும் நினைக்கிறேன். ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் காட்டிட்டு இருக்கேன். இப்போ நம்ம போயிட்டு நம்ம ஃபினிக்ஸ் மாலில் அந்த ஃப்ளாஸ்க் எல்லாத்தையும் அங்கே சப்ளை பண்ணணும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பேக் சைடில் வச்சுருக்க டீ கேன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீ வந்து எப்போ வேண்டாலையும் ட்ரம்மிலேருந்து லீக் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. லீக்கே நம்மளுடைய முதுகு மேலேயே தெரியும், சூடாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் ஓட்டிகிட்டு போகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் நம்ம ஸ்பீட் பிரேக்கில் வந்து கொஞ்சம் கவனம் இல்லாமல் வண்டி வேகமாக ஓட்டிட்டுங்கன்னா கண்டிப்பாக அந்த டீலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் செதறும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டிகிட்டு போகணும். பார்ப்போம். சரி, அங்கே போய் நம்ம ஃபஸ்ட்டு டெலிவரி முடிப்போம். டெலிவரி முடிச்சுட்டு அங்கே போய் எந்தெந்த ஃப்ளாஸ்க் வந்து எந்தெந்த ஷாப்புக்கு வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, வாங்க போகலாம். என்னன்னு தெரியல, டிராஃபிக் ஹெவியாக இருக்குது. ஓகே, ஃப்ரண்ட்டில் பார்த்தா கார் இருக்குது, போய் பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, போகலாம். ஏன் நிறுத்திருக்காங்க? அதில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம். நம்ம வந்து கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். வெயிட் பண்ணால் டைம் ஆகிடும். அதனால வந்து நம்ம ரூல்ஸில் கொஞ்சம் பிரேக் பண்ணி தான் ஆகணும். இதில் ரைட், அவர் கால் கீழே பார்த்தீங்களா, காருடைய ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதோ டேமேஜ் ஆகிருக்கு. டிரைவரும் கண்டக்டரும் இருக்காங்க. ஓகே, நம்ம இந்த ஃபுட்பாத்தில் ஏறி போயிடலாம். நடைமேடை மேலே ஏறி போயிடலாம். சுழுக்கு லைட்டாக டர்ன் பண்ணிக்கிற முடியல. முடிஞ்சளவுக்கு நம்ம சீக்கிரம் போய் ஆகணும். அதனால் வந்து டைமிங் கீப் அப் பண்ணோம்னா இது மாதிரி வந்து ஃபுட்பாத்தில் ஏறி போகிறது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பண்ணி தான் வந்து நம்ம டைமிங்கில் எல்லாருக்கும் சப்ளை பண்ணணும். அதனால் கண்டிப்பாக இஷ்யூ ஆகும். ஓகே, ஸோ பாருங்கள், அந்த ரெட் கலர் காரே வந்து யூட்டன் போகிறாங்க. ஏன்னா அவங்க கிளியர் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டில் சண்டை போடுறதுனால வந்து லேட் ஆகும். அவங்க ரெண்டு பேர் ப்ரைஸில் ஆகிட்டு அதை கிளியர் ஆகிறதுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த போட்டாங்க போல். அவங்களே வந்து பேசி நாங்கள் எப்படா போகிறது, நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் நாங்கள் எந்த பக்கம் தான் போகிறது, ஏன்டா ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ இல்லைங்கடா, அவங்க வந்துங்க. அதனால் ஒரு அவன் போட்டுக்கிறான். பார்த்தோம். இருக்கும். இப்போ நம்ம ரேஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸ் அந்த குதிரைகளாக இருக்குல்ல, அதை வந்து ட்ரைனிங் பண்ணுற இடம் வந்து பார்த்துருக்காங்க. பராமரிக்கிற இடத்துல வந்து லெஃப்ட் சைட்லேயும் அந்த பக்கம் ரைட் சைட்லேயும் வரும். உங்களுக்கு எந்த பிளேஸ்ன்னு பர்டிகுலராக வீடியோ கவர் பண்ணலை. நெக்ஸ்ட் வீடியோ நான் போகும்போது கண்டிப்பாக கவர் பண்ணுறேன். உனக்கு நான் மட்டும் ரத்தம், அவங்களுக்கு நான் மட்டும் தக்காளி சட்னியும். சரி, ஓகே, வாங்க போகலாம். வந்தாச்சு சிக்னல் வந்தாச்சு. இங்கே இந்த சிக்னல் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சேம் ஃப்ளட்டில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது தெரியுது அவங்களுக்கு பேக் சைடில் அந்த ரெட் கலர் அந்த சைடு தான் வந்து பெரிய இஷ்யூ ஆனது. அந்த பில்டிங் வந்து உள்ள புதஞ்சு வண்டி ஆளாயுது. ஓகே, இன்னொரு என்னாச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. வண்டியில் டீ கேன் வந்து ஒரு 3/4 இருக்கிறதுனால வந்து வண்டி அலாயுது. ஏன்னா அது 100 டீ பிடிக்கிறது, 20 டீ கேன் ஊற்றிருக்காங்க. அதனால வண்டி வந்து ஆடுது. தட் மீன்ஸ் அலாயுது. கழுத்தில் எவ்வளோ போய் ஜெயின் போட்டுக்கிறேன். இதெல்லாம் கடலில் போகிற வாழ்க்கை. சிக்னலே போலடா, ஏன்டா ஜம்ப் பண்ணுற, உன்னை பார்த்து அடுத்தவங்க ஜம்ப் பண்ணுவான்டா சிக்னலை. ஒரு சில இடத்துல வெயிட் பண்ணி போங்கடா, டைம் இருந்தால். இந்தமாரி இடத்துல கொஞ்சம் ஜம்ப் பண்ணாதீங்க. ஆப்போசிட்லேயும் பைக் வருது, இந்த பக்கம் பைக் வருது, கொஞ்சம் ஸ்லோவாக போங்க. இந்த பைக் ஒருத்தர் கிராஸ் பண்ணுறாரு டைமிங்கில். ஜஸ்ட்டு செகண்டில் கிராஸ் பண்ணிடுறாங்க. அந்த செகண்டுக்குள்ளே கண்டிப்பாக என்னென்ன நடக்கலாம். அதே ஒருத்தர் கார் ரோடு ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வந்தாங்கன்னா கண்டிப்பாக சிக்னல் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சரியா, சிக்னலில் வெயிட் பண்ணுங்கள். உங்களோட டைமிங் வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கிளம்பிடுங்க. இப்போ நான் வந்து ஒரு 1/2 அன் முன்னாடி கிளம்பியிருக்கேன். அதனால் கொஞ்சம் ஸ்லோ தான் போவேன், இல்லைன்னு சொல்லலை. பட் நான் வந்து டைமிங் வந்து சிக்னல் போட்டாங்க. போகலாம். நிறுத்துங்கடா சின்ன போட்டு என்ன வந்துனுங்கிறீங்க.
ஓகே கிராஸ் மேட்ச் நம்ம வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால் உள்ளே போயிட்டு டீ வைக்கணும். இப்போ உள்ளே என்ட்ரு ஆகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், உள்ளே அவ்வளோ சீக்கிரம் அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்ம சுத்தலை விடுவாங்க, அலைய விடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே வாங்க போகலாம். கொஞ்சம் ஸ்லோ வச்சுருக்காங்க. நம்ம வண்டி அவசரப்பட்டு நம்ம கிராஸ் பண்ண பேரிகேடு சைடில் மாட்டியிருக்க ஃப்ளாஸ்க் வந்து மாட்டிக்கிச்சுன்னா உடஞ்சிடும். அது ஒரு ரிஸ்க்கு. ஏன்னா அந்த ஃப்ளாஸ்க் உடஞ்சிச்சுன்னா ஃப்ளாஸ்கோட வேலையை வந்து அதிகம். ஒரு ஃப்ளாஸ்க் வந்து 2000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பேசிக் ப்ரைஸே அதான். ஏன்னா வந்து ஈகிள் பிராண்டு வந்து காலகாலமாக இருக்கிற பிராண்டு. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து பெங்களூரில் தான் இருந்துச்சு. இங்கே சென்னை கொண்டு வந்தது யாருன்னு தெரியல. அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு டைம் சொல்கிறேன். அப்புறம் இப்போ முன்னாடி போய் யூட்டர்ன் பண்ணோம். வேளச்சேரி மெயின் ரோடு வழியாக போயிட்டு இப்போ நம்ம ஃபினிக்ஸ் மால் போய் ரீச் ஆகணும். இப்போ ரைட் சைடில் கட்டிட்டுருக்காங்க தெரியுதா? என்னடா ஒன்றும் இவ்வளோ பெருசு மேலே கட்டுறீங்க? மாலா இது பல்லாடியம் மாலுங்க. இது ஒன்றும் பெருசாக கட்டுறானுங்க தெரியுதா? ஷாப்பர்ஸ் ஷாப் வாங்குபவர்களின் கடை. என்னடா கடை? வாங்குபவர்கள் கடை. அப்போ மற்றவங்களாம் வாங்கியாம போனா ஓசிலியா திரும்ப வரான் பொருளை ஆசை குத்து தானே எடுத்துகிட்டு போகிறான். இங்கே சிக்னல் போட்டாங்க, வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி அந்த சிக்னல் வந்து யூட்டர்ன் போடக்கூடாது. அதாவது கொஞ்சம் ஃப்ரண்டில் போயிட்டு ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, அந்த சைடு ஜாயின் பண்ணோம். சிக்னல் போட்டாங்க, பட் எல்லாம் போகிறாங்க. அது ஆட்டோக்கார யூட்டர்ன் போகிறாருல, அதுக்கு நம்ம யூட்டர்ன் போடக்கூடாது. ஆனால் வேறு வழி இல்லை. இப்போ போலீஸ், நான் அந்த ரைட் சைடில் போலீஸ் இல்லாதனால நான் இப்போ யூட்டர்ன் போடுறேன். நீங்கள் போகும்போது ரைட் சைடில் போலீஸ் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு யூட்டர்ன் போட்டுறாதீங்க. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிட்டு அந்த பக்கம் வந்து யூட்டர்ன் போட்டுருங்க. அப்படின்னா வந்து ரைட்டு கட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போனால் அங்கேருந்து யூட்டர்ன் போடலாம். அதுலேருந்து வந்துடுங்க. இப்போ உடனே யூட்டர்ன் போடாதீங்க. இப்போ போடுறாங்க பாருங்க, இந்த யூட்டர்ன் மட்டும் போடாதீங்க. கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏன்னா இந்த சைடு போலீஸ் இல்லாதனால நான் யூட்டர்ன் போட்டேன். ஓகே பெரிய கடைங்க வந்தாச்சு. அவ்வளோதான். லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போனால் என்ட்ரி ஆயிடலாம். வந்தாச்சு. நம்ம கிராஸ் பண்ணி பாருங்க, லெஃப்ட் சைடில் வரும் என்ட்ரி. எங்களுக்கு வந்து இந்த சைடு பல்லாடியம் மால் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்களா? அதாங்க அது டாக்ஸில உள்ள போற வழி இருக்கு. அந்த பக்கம் தான் போலாம். பல்லாடியம் மால் போகலாம். ஃபீனிக்ஸ் மால் பக்கத்துல இருக்கு. அங்கிள் கொஞ்சம் முன்னாடி போங்க அங்கிள், வழி விடுங்க அங்கிள். கேப் இருக்கு. ஓகே பரவாயில்ல, நம்ம அவ்வளோ வந்தாச்சு. இந்த லெஃப்ட் உள்ளார போயிட்டு டீ வைக்கணும். ஃபுல்லாக வந்து இங்கே ஃபீனிக்ஸ் மாலில் அதிகபட்சம் இந்திக்காரர்கள் தான். அவங்க தான் வந்து வடக்கன்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க, வடக்கு நண்பர்கள். ஏன்னா அவங்களும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து பொழப்ப தேடி வந்திருக்காங்க நம்ம சென்னைக்கு, தமிழ்நாடு உள்ள வந்தாச்சு. அதனால நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அவங்கள மட்டுமே அவங்க வந்து பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதனால் வந்து நம்ம இதை பற்றி ஒரு பேசுறது அரசியல் மாதிரி பெருசாக போகும். அரசியல் புரிதல் வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் தேவை நமக்கு. அதை பற்றி ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம சேனலில் பேசுவோம். இப்போதைக்கு இந்த இந்திக்காரங்களை டெலிவரி பக்கம் முடிச்சுட்டு கிளம்புவோம். பேக் சைட் தேர்தல் கட்டிட்டு இருக்காங்க. ஒரு வரைமுறை இல்லாமல் இருக்கானுங்க. இது ஒரு அப்பார்ட்மெண்ட், வச்சு செஞ்சிடறாங்க போல. அவங்களுக்கு பேக் சைடில் வந்து கொஞ்சம் கவர் ஆகும் பில்டிங்கு. ஓகேவா? வேல்யூ நான் வந்து கட்டும்போது உள்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். அது வந்து வேறு லெவலில் கட்டிகிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு நாள் கண்டிப்பாக. நான் ஒருத்தர் விசாரித்த வரைக்கும் அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா 6.5 கோடி சொல்லியிருக்காங்க. ஒரு அண்ணா டீ கேக் வந்திருக்காரு, அவருக்கு கொடுத்துட்டு அவர் காசு தர மாட்டாப்புல, பண்ணிக்கிறாருல அவர் தாங்க. அவர் பேர் ராமு. அவர் அதிகமாக டீ ஆனால் காசு தர மாட்டாரு, அவர் தான் கொடுத்துட்டு அந்த பண்ணியாகணும். ஓகே உள்ளே வந்தாச்சு. இந்த ஃப்ளாஸ்க்கு காலனில் இருக்கிற ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் வந்து மேலே ஃப்ளாஸ்க் இருக்குது. அந்த சைடில் இருக்கிற பேக்கை கழட்டிடுவோம். ஓகேவா? இந்த பேக்கில் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வைக்கணும். மேலே வந்து ஸ்டீல், அந்த கீழே இருக்கிற ஸ்டீல் ஃப்ளாஸ்க் இருக்குல்ல, ஸ்டீல் ஃப்ளாஸ்க்கு, அதே போல் மேலே இருக்கிற ஃப்ளாஸ்க்கையும் எடுத்து வச்சு 2 ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போனோம். ஒன்று வந்து கீழே வந்து ஸ்மார்ட் பாஸாக இருக்கும், இன்னொன்று வந்து மேலே ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் இருக்குது, அவங்களுக்கும் வைக்கணும். மார்னிங் டைமில் 2 பேருக்கும் வந்து சேம் 30 or 50 கவுண்ட்டு. அது சப்ளை பண்ணி முடிஞ்சிருச்சு. இங்கே உள்ளே போயாச்சு, எடுத்துகிட்டு போவோம்.
டைமிங்கில் போய் கொடுத்துருவோம் உள்ளார. நான் உள்ளே கொஞ்சம் ரிஸ்க்குன்னா பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, எலிவேட்டரு, அதனால் வந்து நடந்து தான் போயிடுச்சாகணும். ஓகே போவோம், போய் வச்சுட்டு வீடியோ சீக்கிரமாக வருவோம். டைம் ஆச்சு. ஓகே, மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்களுக்கு போய் வைக்கிற வீடியோ வைக்கணும்னா கொஞ்சம் டைம் ஆகிடும். நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.